இன்றைய பஞ்சாங்கம் மே 12, 2025 12/5/2025 தமிழ் விஸ்வாவசு வருடம் சித்திரை மாதம் 29ஆம் நாள் திங்கட்கிழமை. சுவாதி நட்சத்திரம் காலை 6:18 வரை, அதன் பிறகு விசாகம் நட்சத்திரம். பௌர்ணமி திதி இரவு 10:27 வரை, அதன் பிறகு தேய்பிறை பிரதமை திதி. அமிர்த யோகம் காலை 6 மணி வரை, அதன் பிறகு யோகம் சரியில்லை. மீன ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்று சித்ரா பௌர்ணமி, சித்ரகுப்த பூஜை. இன்றைய நல்ல நேரம் எனும் சுபகோரைகள் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை, பிற்பகல் 3 மணி முதல் மாலை 4 மணி வரை. இன்றைய ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய யமகண்டம் காலை 10:30 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை. இன்றைய குளிகை நேரம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் சூரியன் புதன், ரிஷபத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, துலாமில் சந்திரன், மீனத்தில் சனி, சுக்கிரன், ராகு. இன்றைய ராசி பலன். மேஷ ராசி. இன்று உங்கள் குடும்பத்துக்கு உண்டான அறிவுரை சொல்லக்கூடிய நபரை சந்திக்கும் வாய்ப்பு ஏற்படும். அவர்களோடு அளவலாவி சந்தோஷ மகிழ்ச்சியை சந்திக்கும் வாய்ப்பு. அதை மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வதன் மூலமாக குடும்ப நிம்மதி ஏற்படக்கூடிய சூழ்நிலை. நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இன்று வம்ச விருத்தி ஏற்படும். இது உங்களுக்கு மட்டும் இல்லைங்க, உங்கள் குடும்பத்தில் யாராவது ஒருத்தருக்கு வம்ச விருத்தி ஏற்படும். இதில் குழந்தை பாக்கியம் மட்டும் கிடையாது, திருமண விஷயமும் நடக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. இதனால் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும். நண்பர்களால் உதவிகள் கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்ப உறவினர்கள் மட்டுமல்லாமல் உங்களுடைய நீண்ட நாளைய நண்பரை சந்திக்கும் வாய்ப்பு இருக்குது. யாராவது ஒருத்தர் உங்கள் வீட்டுக்கு தேடி உங்ககிட்ட நலசு விசாரிச்சுட்டு உங்ககிட்ட நான் அந்த ஊருக்கு போகிறேன், இந்த ஊருக்கு போகிறேன் அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயத்தை பகிர்ந்துட்டு போவாங்க. இது உங்களுக்கு மன நிறைவை தரும். அதே சமயம் அலுவல் ரீதியாக சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு கௌரவத்தை உயர்த்தும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வருமான அதிகரிப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். அதே சமயம் வேலை வாய்ப்பில் முன்னுரிமை கிடைக்கும். சிலருக்கு படிக்கின்ற குழந்தைகளுக்கு அறிவு சார்ந்த விஷயங்களில் முக்கியமான நிறைவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உங்களுடைய வியாபார விஷயத்தில் நீங்கள் எடுத்த முயற்சி வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்குது. இன்றைக்கி சாயந்தரத்துக்குள்ள வியாபாரத்தில் ஒரு பெரிய பண வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை கிடைக்கக்கூடிய யோகமான நாள். வேலை வாய்ப்பில் உங்களுக்கு போட்டியாக செயல்பட்ட நபரே உங்களுக்கு சப்போர்ட்டிவாக பேசி உங்களுக்கு அந்த வேலையை வாங்கி கொடுக்கறதுக்கும் அந்த பதவியை வாங்கி கொடுக்கறதுக்கும் முயற்சி எடுப்பாங்க. இது உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். நண்பர்களால் ஆதாயம் அதிகரிக்கும். திருமண வயதினருக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் முன்னேற்றம் அடையும். ரிஷப ராசி. இன்று உங்களுக்கு கடனுதவிகள் கிடைக்கும் வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உங்களுடைய நண்பர்களின் உதவியின் மூலமாக, சக பணியாளர்களின் உதவியின் மூலமாக உங்களுடைய வழக்குகளில் வெற்றி அடைவீர்கள். உங்களுக்கு வழக்கில் வரவேண்டிய நல்ல தீர்ப்பு வருவதற்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். இளைய சகோதரர்களால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகும். அவர்கள் உங்களுக்கு உதவிகரமாக செயல்படுவார்கள். குடும்பத்தில் இருந்த பணப்பற்றாக்குறை தீர்வதற்குண்டான சூழ்நிலை ஏற்படும். அதே சமயம் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு இன்று அதீத வார்த்தை விரயம் ஏற்படுறதுனால வருமானமும் ஏற்படும். கடல் கடந்த தொடர்புகள் ஆதாயத்தை ஏற்படுத்தும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வேலை விஷயமாக அலைச்சல், வெளியூர் பிரயாணம் போன்ற விஷயங்களால் நேர விரயம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. வெளியூர் பிரயாணங்களின் போது உங்களுக்கு சில புதிய நண்பர்களின் அறிமுகம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். கடன் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கும் ஒரு சிந்தனை யோசிப்பதற்கும் இன்றைக்கி நல்ல சான்ஸ் இருக்குது. அதை சாதகமாக பயன்படுத்திக்கோங்க. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் அடைபடுவதன் மூலமாக மன நிம்மதி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கடன் அடைக்கிறது மட்டும் இல்லைங்க, புதுசாக வாங்காமல் இருக்கிறதுக்கு முயற்சி எடுத்தால் நன்மைகளை ஏற்படுத்தும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக வந்துட்டுருக்கு. அலுவலக ரீதியாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். சக பணியாளர்களுடன் நட்பு பாராட்டி அவர்கள் மூலமாக உங்களுக்கு நிறைவான வாழ்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய இளைய சகோதரர்கள் மூலமாக பண உதவிகள் கிடைக்கும் வாய்ப்பு ஏற்படும். அதே சமயம் உங்களுடைய தந்தை வழியில் சில உதவிகள் செஞ்சு அதன் மூலமாக நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
இளம் வயது ஆண் பெண்கள் திருமணமாகி வெகு நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இன்று மருத்துவ ரீதியான முயற்சிகள் வெற்றியை தரும். மிதுன ராசி, இன்று உங்களுடைய வியாபார விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்கு. அதாவது வியாபாரத்தில் செழிப்புத்தன்மை அதிகரிக்கும், வியாபார வளர்ச்சியின் மூலமாக நன்மைகள் ஏற்படும், அரசாங்க அதிகாரிகளின் அனுகூல உதவிகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். வியாபாரத்தில் வழக்கு ஏதாவது யாராவது தொடுத்திருந்தாங்கன்னா அந்த வழக்கில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வார்த்தை விரயங்களை தவிர்த்தால் கௌரவம் உயர்வதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். குடும்ப விஷயத்தை, உங்களுடைய பண விஷயத்தை, எந்த ஒரு விஷயத்தையும் வெளியாட்களிடம் பகிராமல் இருப்பது நல்லது. உடன்பிறப்புகளுடன் இன்று மனஸ்தாபம் இல்லாமல் செயல்பட்டீர்கள் என்றால் குடும்பத்தில் நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக பெரிய மனிதர்கள் அல்லது பதவியில் இருப்பவர்களின் பாராட்டை பெறுவதற்குண்டான யோகம் ஏற்படும். செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய நண்பர்கள் மூலமாக லாபங்கள் பெருகுவதற்கும் வாய்ப்பு ஏற்படும். நீங்கள் கலைத்துறை நண்பர்களாகவோ இல்லாட்டி ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவராக இருந்தாலும் சரி, இல்லை எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், இந்த ஆர்ட் சம்மந்தமாக இல்லை வரைகிறது சம்மந்தமாக ஏதாவது ஒரு ஸ்பெஷல் ஆர்ட் கையில் இருந்ததுன்னா அது சம்பந்தமான முயற்சிகளில் உங்களுக்கு பண வரவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நண்பர்களின் உதவியை கொண்டு உங்களுக்கு வெளியூர் பிரயாணங்களில் வெற்றியை பெறக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற சிறப்பான நாள். பண வருமானம் ஏற்படும். ஆனால் அந்த பண வருமானத்தினால உங்களுக்கு லாபம் இருக்காது. உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் உங்கள் எதிரிகளுக்கு கொடுக்க வேண்டிய பண பாக்கிகளை கொடுப்பதன் மூலமாக அவர்களுக்கும் ஆதாயத்தை ஏற்படுத்துகின்ற வாய்ப்பு இருக்கு. கடக ராசி, ராசிநாதன் 4ஆம் இடத்துல இருக்காரு, செவ்வாயின் பார்வையில், நீச்ச செவ்வாயின் பார்வையில். அதனால் இன்னைக்கு நிலம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். சிலருக்கு சொந்த வீடு வாங்கணும்னு முயற்சித்து நீண்ட நாட்களாக ஏமாற்றத்தை சந்தித்து கொண்டிருப்பவர்களுக்கு இன்று அந்த முயற்சியில் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் தாயாரின் ஆரோக்கியத்தில் இருந்த தடுமாற்றங்கள் விலகும், தடைகள் விலகும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வேலை வாய்ப்பில் முன்னேற்றம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ஆனால் அதிகமான எதிர்பார்ப்பை வச்சுக்காதீங்க. அதிகமாக எதிர்பார்ப்பை வச்சுக்கிட்டிங்கன்னா ஏமாற்றத்தை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் இன்று அதீதமான வருமானம் ஏற்படுறதுனால உங்களை பற்றி யாராவது தப்பாக பேசினாங்கன்னா அதை கண்டும் காணாமல் போகிறது நல்லது. ஏன்னா பணம் இருக்கும்போது சில குத்தல் பேச்சு வரத்தான் செய்யும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வழக்கு சார்ந்த விஷயங்களில் வெற்றிகள் கிடைத்து அதன் மூலமாக நன்மைகள் அதிகரிக்கும். தந்தை வழி உறவினர்கள் உதவிகரமாக செயல்படுவார்கள். நிலம் சார்ந்த முதலீடுகள் அல்லது பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்களில் தடுமாற்றம் இருந்ததுன்னா இன்னைக்கு ஒரு நற்செய்தி உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகள் விஷயத்தில் குழந்தைகளுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு மனசில் ஒரு விதமான வெறுமையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. ஆனால் கணவன் மனைவி உறவில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. ஏன்னா குழந்தைகளுக்கு சப்போர்ட் பண்ணுறதா நினச்சிக்கிட்டு வீட்டுக்காரரோடையோ இல்லை உங்கள் மனைவி கூடயோ சண்டை போடுறது உங்களுக்கு நிம்மதியை கெடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்களில் உங்களுக்கு வழக்கு சார்ந்த விஷயங்களில் இழப்புகள் ஏற்படும். சிம்ம ராசி, இன்று உங்களுடைய குழந்தைகள் மூலமான நற்செய்திகள் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். அவர்களுடைய எதிர்கால வளர்ச்சிக்கான முயற்சிகளில் நீங்கள் ஈடுபாடு கொண்டு அதன் மூலமாக நற்செய்திகள் வருவதன் மூலமாக குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு வியாபாரத்தின் மூலமான தன லாபம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உங்களுடைய உடன்பிறப்புகளின் வளர்ச்சி சந்தோஷத்தை ஏற்படுத்தும். அதாவது உங்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்க போகிறது. அது உங்களுடைய வேலை விஷயமாக இருக்கலாம், குழந்தைகளுடைய வேலை விஷயமாக இருக்கலாம், உங்களுடைய வாழ்க்கை துணையின் வீடு மனை வாங்கும் யோகம் பற்றிய முயற்சியாக இருக்கலாம். இப்படி ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதன் மூலமாக குடும்ப கௌரவம் காப்பாற்றப்படும். நீண்ட நாட்களாக சொத்து சுகம் இல்லாமல் அவதிப்படுபவர்களுக்கு சொத்து சேர்க்கை, இடமாற்றம் போன்ற விஷயங்களால் மன நிறைவு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படும். உடன்பிறப்புகளின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். அதே சமயம் உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் அவங்க எடுக்கக்கூடிய முடிவு ஆதாயத்தை ஏற்படுத்தும். வீடு மனை மாற்றம் மூலமாக செலவுகள் ஏற்பட்டதுன்னா அது கூட சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கு. நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சிறப்பான நாள். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும். இடமாற்றத்திற்கு காத்து கொண்டிருப்பவர்கள் வேலை விஷயமா, ப்ரமோஷன் விஷயமா, இடமாற்றம் சம்பந்தமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறங்க. அதாவது
டிரான்ஸ்ஃபர் அவைட்ஸ் யூ அப்படின்னு சொல்லலாம். சிம்பிளாக சொல்லணும்னா அந்த எதிர்பார்ப்பு இன்று பூர்த்தி ஆவதன் மூலமாக மன நிறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உத்தியோக ரீதியாக பெரிய மனிதர்களின் பாராட்டை பெறுவதற்கும் யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசாங்க அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு வேலை விஷயமாக வெளியூர் வெளிநாட்டு பிரயாணங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அலுவலக ரீதியாக உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படும். அதே சமயம் உங்களுடைய கடன் பிரச்சனைகளை சமாளிக்கும் ஆற்றல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கன்னி ராசி, குடும்பஸ்தானத்துல சந்திரன், பௌர்ணமி சந்திரன் இன்று உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளின் தேவையற்ற பேச்சுக்கள் உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தினாலும் அதைவிட முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தாயாரின் ஆரோக்கிய விஷயத்துல நற்செய்திகள் வரும். தாயாருடைய ஆரோக்கிய விஷயமாக நீங்கள் எடுத்த முயற்சிகள் லாபத்தை ஏற்படுத்தும். லாபம்னா உடனே பண லாபம் கிடையாது, அவங்க ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். அதே சமயம் உங்களுடைய சொத்து பிரிக்கக்கூடிய விஷயத்துல சொத்துக்களினால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகும். பங்காளிகளுக்குள் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகி ஒற்றுமைத்தன்மை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய குடும்ப எதிரிகளால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகி சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பண விவகாரங்களில் வெளிநாட்டு தொடர்பான நபர்கள் மூலமாக நற்செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு ஏற்படும். அதே சமயம் உங்களுடைய படிக்கின்ற குழந்தைகள், இந்த ராசியில் பிறந்த குழந்தைகள் அல்லது இந்த ராசியில் பிறந்தவரின் குழந்தைகள் படிப்பு சம்பந்தமா ஏதாவது ஒரு முக்கிய முடிவு எடுக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்பட்டு அதன் மூலமாக குடும்பத்தில் பணமுடை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். பண வருமானம், வியாபாரத்தில் தனலாபம், பெரிய மனிதர்களின் புகழ்ச்சி மூலமாக நன்மைகள் அதிகரிக்கும். அதே சமயம் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு வாக்குச்சாதுரியத்தின் மூலமாக வெற்றிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடன்பிறப்புகள் மூலமாக ஏற்பட்ட மன உளைச்சல்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களுக்கு தீர்வை காணக்கூடிய வகையில் உதவிகரமாக இருக்கும். இன்று உங்களுக்கு வெளிநாட்டு தொடர்பான விஷயங்களில் வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க ஃபாரின் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்றீங்க, ஃபாரினுக்கு இமிட்டேஷன் சொல்லி எக்ஸ்போர்ட் பண்றீங்க, அறிவு சார்ந்த தொழில் செய்யறீங்க, இதெல்லாம் உங்களுக்கு வருமானத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சிறப்பான நாள். கவனத்துடன் பேசுவது நல்லது. ஏன்னா நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு மரியாதை குறைவு ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. துலாம் ராசி, மனசுல இனம் புரியாத சந்தோஷம் அதிகரிக்கும் யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வேலை விஷயத்தில் இருந்த பதட்டம் தனியும் சூழ்நிலை ஏற்பட்டு இருக்கு. நீண்ட நாட்களாக உங்க வேலையில உங்களுக்கு எதிரியாக செயல்பட்டவர்கள் அல்லது உங்களை பத்தி தப்பான கமெண்ட் கொடுத்துட்டு இருந்தவங்கலாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா விலகிறதுக்கு உண்டான சூழ்நிலை வருது. இன்னும் இந்த மாச கடைசி வரைக்கும் இருக்கும், ஆனால் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும். இத்தனை நாளாக உங்களை பேச விடாமல் பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போ நீங்கள் திருப்பி பேசுறதுக்கு உண்டான சூழ்நிலை. அதனால நியாயமான வார்த்தைகளை பேசுவது நல்லது. தவறான வார்த்தை பிரயோகத்தை தவிர்ப்பதும் நல்ல புத்திசாலித்தனம். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக பொறுப்புகள் கூடுகின்ற நாள். அலுவல் ரீதியாக உங்களுக்கு முக்கியத்துவம் பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அலைச்சல் குறையக்கூடிய சூழ்நிலை இருக்கு. ஆனாலும் இன்னைக்கு அலைச்சல் இருக்கும், ஆனால் வரக்கூடிய நாட்களில் இன்னும் 2 வாரத்தில் உங்களுக்கு அலைச்சல் குறைந்து சுகங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக மேல் அதிகாரிகள் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்துவார்கள். சக பணியாளர்களின் ஒத்துழைப்பும் நன்மையை ஏற்படுத்தும். உங்க உடம்புல இருந்த வியாதிக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. நரம்பு சம்பந்தமான, இரத்தம் சம்பந்தமான சங்கடங்கள் இருப்பவர்களுக்கு இன்று ஓரளவுக்கு நற்செய்திகள் ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உறவினர்களின் மூலமாக உங்களுக்கு இருந்து வந்த செலவுகள் குறையுகின்ற வாய்ப்பு ஏற்படும். உறவினர்கள் உங்களுக்கு செலவுகளை கொடுத்துட்டு இருந்தாங்க, அதாவது உங்களுடைய அம்மா, அப்பா, அண்ணன், தம்பி, யாராவது ஒரு உறவு உங்களுக்கு செலவுகளை கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ அந்த செலவுகள்லாம் குறையறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படும். அதே சமயம் வாழ்க்கை துணை மூலமாக பிடிவாத குணத்துடன் செயல்படுவதன் மூலமாக அவருக்கும் உங்களுக்கும் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. விட்டு கொடுத்து செல்வது நல்லது. முன்கோபத்தை தவிர்ப்பது நல்லது. வேலை செய்யக்கூடிய இடத்துலையோ அல்லது பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கோ இன்று உங்களுடைய முக்கியத்துவம் உணரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற நல்ல நாள். விருச்சிக ராசி, இன்று உங்களுக்கு ராசிநாதனின் பார்வையில் இருக்கிற சந்திரன் மனசுல இனம் புரியாத கோபத்தை ஏற்படுத்துவார். அதாவது இன்னைக்கு டென்ஷன் ஆவீங்க, இரிட்டேஷன் ஆவீங்க, யார்கிட்ட கத்துறதுன்னு தெரியல, கோவப்பட்டு பிரயோஜனம் இல்லை. ஏன்னா நீங்கள் கோவப்பட்டீங்கன்னா உங்களுக்கு தான் இழப்பு ஏற்பட்டு இருக்கு. இதை நீங்கள் கண்காணிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுடைய கடந்த கால ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா
நீங்கள் என்னைக்கெல்லாம் கோவப்பட்டு பேசுகிறீங்களோ அன்றைக்கெல்லாம் உங்களுக்கு பண இழப்பு ஏற்படும். வார்த்தை விரயம் ஏற்பட்டதுன்னா பண விரயம் ஏற்படும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கி இருக்கீங்க. அதனால் இன்னிலேருந்தாவது உங்கள் கோபத்தை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். படிப்பு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்பட்டாலும் இது நாள் வரை உங்களுக்கு அங்கீகாரம் இல்லாமல் இருந்தது. இப்பொழுது வரக்கூடிய நாட்களில் அங்கீகாரம் வேணும்னா இன்றைக்கி நீங்கள் பொறுமையாக இருக்கணும். முடிந்தவரை நிதானத்துடன் செயல்படுவது நல்லது. அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுட்டீங்கன்னா அது உங்களுக்கு மரியாதை குறைவை ஏற்படுத்தும், எதிரிகளுக்கு லாபத்தை ஏற்படுத்தும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் விலகக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ஆனால் இன்றைக்கி சில இடத்துல நீங்கள் விட்டு கொடுத்து செல்றதுக்கு முயற்சி பண்ணணும். விட்டு கொடுத்து போனீங்கன்னா கெட்டு போக மாட்டீங்க. கெட்டு போகிறவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் எப்படிங்கிறத நீங்களே டிசைட் பண்ணிக்கலாம். அதே சமயம் இன்று வெளியூர் பிரயாணங்கள் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அயல்நாடு தொடர்பான விஷயங்கள் உங்களுக்கு ஆதாயத்தை அதிகப்படுத்தக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற சிறப்பான நாள். அலுவலக ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த எதிர்ப்புகள் விலகி சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு உங்களுக்கு புதிய பொறுப்புகள் கூடுவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மதிப்பு மரியாதை உயர்வதற்குண்டான சூழ்நிலை ஏற்பட்டு பெரிய மனிதர்களின் பாராட்டை பெறுவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். அதே சமயம் உங்களுடைய கடன் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் எடுத்த முயற்சியில் செலவுகள் ஜாஸ்தி ஆகுமே தவிர வருமானம் இருக்காது. அதனால் இன்னைக்கு கடன் சார்ந்த விஷயங்களில் பெரிய முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது புத்திசாலித்தனம். தனுசு ராசி இன்று நிலம் சார்ந்த முதலீடுகள் மூலமாக அதிக லாபத்தை பெறுவதற்குண்டான யோகம் ஏற்படும். இதன் மூலமாக சொத்து சேர்க்கை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தாயாருடனான மனஸ்தாபங்கள் விலகி ஒற்றுமைத்தன்மை அதிகரிக்கும். உங்களுடைய கௌரவத்தை விட்டு கொடுக்க மாட்டீங்க. அதே சமயம் தாயாருடன் மோதல் போக்கையும் கடைபிடிக்காம நிதானத்தை கடைபிடிப்பதற்குண்டான வாய்ப்பு இருக்கு. பெரிய மனிதர்களால் பாராட்டப்படுவதற்குண்டான யோகம் ஏற்படும். பதவி சார்ந்த விஷயங்களில் இன்று நற்செய்திகள் வரும். அதே சமயம் உங்களுடைய கடல் கடந்த செலவுகள் இன்று அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அல்லது அதன் மூலமாக தேவையற்ற செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குழந்தைகள் விஷயத்தில் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் விலகி ஒற்றுமைத்தன்மை அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் விலகிறதுக்குண்டான சூழ்நிலை இருக்கு. குழந்தைகளின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். குழந்தைங்க கேட்ட விஷயத்தை பண்ணி கொடுப்பீங்க. அது இளம் வயது ஆண் பெண்களாக இருந்தாலும் சரி, இல்லை உங்களுடைய குழந்தைகளாக இருந்தாலும் சரி, அவர்களை சந்தோஷப்படுத்துவதன் மூலமாக உங்களுக்கு மன நிறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் அவங்க கொஞ்சம் பிடிவாதமாக இருப்பாங்க. அந்த இடத்துல நீங்கள் விட்டு கொடுத்து போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இடமாற்றம், பதவி உயர்வு போன்ற விஷயங்களால் இழுபறி நிலைமையில இருந்து விஷயங்கள்லாம் இப்பொழுது சாதகமாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸ்திர சொத்துக்கள் வாங்கும் யோகம் ஏற்படும். அதற்கான கடன் உதவிகள் சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை வழியில உதவிகள் கிடைப்பதற்கோ தந்தை வழியில சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கோ வாய்ப்பு இருக்கு. ஏதோ ஒரு விஷயம் உங்க அப்பா மூலமா, உங்க தந்தை வழி உறவினர்கள் மூலமாக உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. சிலருக்கு கடந்த காலத்துல தந்தை மூலமாக கடன் உதவிகள் கேட்டு எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்பொழுது அந்த தந்தையிடமிருந்து பண உதவிகள் கிடைக்கும் வாய்ப்பு ஏற்படும். மகர ராசி இன்று உங்களுக்கு அலுவல் ரீதியான முயற்சிகளில் செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த செலவு எதுக்காகன்னா முதலீடு செய்கிறதுக்காக தான். அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். கடன் உதவிகள் கிடைக்கும் சூழ்நிலை இருக்குது. நீங்கள் கடன் எங்கேயாவது அப்ளிகேஷன் போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு அரசாங்க அதிகாரிகளோ அல்லது பேங்க் எம்ப்ளாயீஸோ உங்களுக்கு சாதகமாக செயல்பட்டு பண உதவிகளை தருவார்கள். இதன் மூலமாக உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் ரீதியாக, வியாபார ரீதியாக புதிய முயற்சிகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். குழந்தைகளுடன் ஏற்பட்ட மன சஞ்சலங்கள் விலகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்க குழந்தைங்க உங்களுக்கு எதிராக செயல்பட்டு இருந்தாங்கன்னா இன்னைக்கு அவர்கள் மூலமாக உங்களுக்கு நற்செய்திகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. உடன்பிறப்புகள் மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் வாய்ப்பு ஏற்படும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உடம்புல இருந்த வியாதிக்கு தீர்வு கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் வீடு மனை சார்ந்த விஷயங்களில் தந்தையின் உதவியை கொண்டு சிக்கல்கள் தீர்க்கும் வாய்ப்பு ஏற்படும். பண விவகாரங்களில் எதிரிகளால் அல்லது எதிரிகளிடமிருந்து வாங்கிய கடன் பிரச்சனைகளால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்கள் தகுதிக்கு குறைவான நபரால் ஏற்பட்ட சங்கடங்கள் அல்லது போட்டிகள் விலகி நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
நீங்கள் எங்கேயாவது டெண்டர் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி அது உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தும். ஆனால் அதே சமயம் பார்த்தீங்கன்னா கடந்த கால வழக்குகளில் இருந்த தேக்க நிலை இன்றைக்கி பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாது. ஆனால் தேக்க நிலையாக தான் இருக்கும். அதனால் அவசரப்பட்டு நீங்கள் ஏதாவது புதிய முயற்சி எடுத்தீங்கன்னா அது தேவையில்லாத செலவுகளை ஏற்படுத்தும். கும்பராசி, பாக்கியஸ்தானத்தில் செவ்வாயின் பார்வையில் சந்திரன் இருக்கிறதுனால அலுவல் ரீதியாக உங்களுக்கு வேலை மாற்றமோ அல்லது வேலை சம்பந்தமாக வெளியூர் பிரயாணமோ ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் கௌரவத்தை காப்பாற்றிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. அது உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தும். அதே சமயம் கடன் விஷயத்திலும் உங்களுக்கு ஓரளவுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை. கடன் அடைக்கிறதுல பெருசாக கடன் அடைக்க முடியாது. ஆனால் சின்ன சின்ன விஷயங்களை பண்ணுறதுனால உங்கள் பேரில் இருந்த தப்பான அபிப்பிராயம் மாறுவதற்குண்டான சூழ்நிலை ஏற்படுத்துவீர்கள். அரசியல் துறை சார்ந்தவர்களால் உங்கள் குடும்பத்துக்கு ஏற்பட்ட பாதிப்புகள் குறைவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கிய விஷயத்திலேயோ கடன் விஷயத்திலோ எதிரிகள் விஷயத்திலோ ஏதோ ஒரு விஷயம் உங்களை மனசை பாதிச்சுட்டு இருந்த விஷயத்தில் நன்மைகள் அதிகரிக்கும். உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வாங்கின கடன் அடைக்க முடியலன்னு பாதிப்பை சந்திச்சிருப்பீங்க. ஆனால் அந்த குறிப்பிட்ட நபர் யார் கடன் கொடுத்தாரோ அவரே உங்களை தேடி வந்து இன்றைக்கி இப்போ கடன் தர வேண்டாம், இன்னும் 1 மாதம் கழிச்சு தாங்க அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு லிபர்ட்டி கொடுப்பாங்க. இது உங்களுக்கு மன நிறைவை தரக்கூடிய சந்தோஷத்தை ஏற்படுத்துகின்ற சிறப்பான நாள். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு பண விவகாரங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். இருப்பினும் கௌரவம் விட்டு கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. கௌரவத்தை விட்டு கொடுத்துட்டு செயல்பட்டீங்கன்னா அது உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தும். அதனால் உங்கள் மரியாதைக்கு குறைவில்லாமல் பார்த்துக்கோங்க. அந்த மரியாதை குறைவு இல்லாமல் இருந்தால் நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பண வருமானம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். பண வருமானம் மட்டும் இல்லாமல் உங்களுடைய முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு முயற்சி எடுத்தீங்கன்னா அது சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும். நன்மைகள் அதிகரித்து சந்தோஷம் அதிகரிக்கும். கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். மீன ராசி, இன்று உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்தில் தனிப்பட்ட விஷயத்தில் மன சஞ்சலம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்திலும் கவனமாக இருந்துக்கோங்க. உங்களுடைய பண தேவைகளுக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் தவறான நபரிடம் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்துறது. அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. கடன் முக்கியம் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் போனீங்கன்னா அது உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபார விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் கடனை அடைப்பதற்குண்டான முயற்சிகள் இழுபறி நிலைமை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. எதிரிகள் பலம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால சற்று கவனமாக இருந்துக்கோங்க. உங்களுடைய எதிரிகள் விஷயத்தில் நீங்கள் இன்னைக்கு பட்டும் படாமலும் இருப்பது நல்லது. இல்லாட்டி எதிரிகளிடமே சரணடையக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்களில் உறவுகளுடன் பகைமை ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். அது உங்கள் கூட பிறந்தவங்களாக இருக்கலாம், இல்லாட்டி அக்கா தம்பி யாராக இருந்தாலும் சரி, அவங்கக்கிட்ட இன்றைக்கி வாக்குவாதம் பண்ணிவிட்டு தேவையில்லாத பேச்சுக்களை பேசுவீங்க. தரம் தாழ்ந்த வார்த்தைகள் மூலமாக உங்களுக்கு மன வருத்தம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் குறிப்பாக குடும்ப உறுப்பினர்களிடம் வாக்குவாதம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு கேலி பொருளாக அவர்களிடம் கேலி பொருளாக மாறுவதற்கு உண்டான சூழ்நிலை இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்தும் உங்களுடைய தனிப்பட்ட விஷயத்தை யாரிடமும் பகிராமல் இருப்பதற்கு முயற்சி பண்ணுங்க. ஆரோக்கியத்தில் எந்த பாதிப்பும் இல்லை, அதனால் கவலைப்பட வேண்டாம். நிலம் சார்ந்த விஷயங்களில் இன்று உங்களுக்கு வருமானம் ஏற்பட்டாலும் அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.